சாந்தி. 6/1/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த சரீரத்தை மறந்து பற்று அற்றவராக ஆகி கர்மாதீத ஆகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால நல்ல கர்மங்களை செய்யுங்கள். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. கேள்வி: தன்னுடைய மனநிலையை சோதிப்பதற்காக எந்த மூவரின் மகிமையை சதா நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: முதல் பாயிண்ட், நிராகாரரின் மகிமை. இரண்டாவது, தேவதைகளின் மகிமை. மூன்றாவது, தனது மகிமை. இப்பொழுது சோதித்து பாருங்கள், நிராகார் பாபாவுக்கு சமமாக பூஜைக்குரியவராக ஆகியிருக்கின்றேனா? அவருடைய அனைத்து குணங்களையும் தாரணை செய்திருக்கின்றேனா? தேவதைகளைப் போல ராயல் நடத்தை உள்ளதா? தேவதைகளின் உணவு, பானம் மற்றும் அவர்களுடைய குணங்கள் நம்மிடம் உள்ளனவா? ஆத்மாவின் அனைத்து குணங்களையும் அறிந்து கொண்டு அவற்றின் சொரூபமாக ஆகியிருக்கின்றேனா? ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் சிகரம், சாந்தி தாமம். எப்படி இமயமலையின் சிகரம் உள்ளதோ, மிக மிக உயரமாக இமயமலை இருக்கின்றது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய இடம் அப்படின்னா அது இமயமலை தான். அதனாலதான் சிலர் சொல்றாங்க, கைலாஷ் பர்வதம் அங்கதான் சிவன் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்திலே மிக உயர்ந்த இடம் இமயமலைன்றதுனால அங்க இருக்கிற கைலாஷ்ல தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் இருக்கக்கூடிய இடம் உத்தர் கைலாஷ். மொத்தம் 3 கைலாஷ் இருக்கு. ஒண்ணு தென் கைலாயம் அப்படின்னு சொல்றது வெள்ளங்கிரி மலை, மத்திய கைலாஷ் அப்படின்னு சொல்றது இமயமலையில். உத்தர கைலாஷ்ல தான் கடவுள் இருக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா பரந்தாமத்துல இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்த சாஸ்திரத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாருக்கும் தெரியறது இல்லை. இப்ப எப்படி இமயமலையினுடைய சிகரம் இருக்கின்றது, அது மிக மிக உயரமாக இருக்கின்றது. நீங்கள் வசிப்பதும் உயர்ந்தலும் உயர்ந்த இடத்தில், அதாவது உத்தர் கைலாஷ், அங்கதான் நாம இருக்கிறோம். அந்த மனிதர்கள் மலை மேல் ஏறுவதற்கான பயிற்சியை மேற்கொள்கின்றார்கள். இப்ப இமயமலையில உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடையிறதுக்காக மக்கள் போறாங்க. மலை மேல் ஏறுவதற்கான பயிற்சி மேற்கொள்கின்றார்கள், போட்டி போடுகின்றார்கள். மலை மீது ஏறுவதிலும் சிலர் சமர்த்தியசாலிகளாக உள்ளனர். எல்லாராலுமே ஏறிவிட முடியாது. இந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவதற்காக நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இதில் போட்டி போட தேவையில்லை. நாம எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியை தொடணும் அல்லது இந்த கைலாஷ் பர்வதத்தினுடைய உச்சியை தொடரும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டியது ஆத்மாவை கிளீன் பண்ண போதும். நாம உத்தர கைலாஷ்கே போய் சேர்ந்துடலாம். பதீதமாக உள்ள ஆத்மா பாவனமாகி உயரத்தில் செல்ல வேண்டும். அதாவது மேல இருக்கிற கைலாஷ் பரந்தாமம். இது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அது பிறகு டவர் ஆஃப் சயின்ஸ். இப்ப சயின்ஸ் டவர்ல இருக்கு, பீக்ல இருக்கு. அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்க எவரெஸ்ட் சிகரத்தெல்லாம் அடையிறாங்க. ஆனா அவங்க டவர் ஆஃப் சயின்ஸ் மூலமா எவரெஸ்ட் சிகரத்தை அடையிறாங்க.
நம்ம டவர் ஆஃப் சைலன்ஸ் மூலமா எங்க போறோம்? பரந்தாமத்துக்கு போறோம். உத்தர் கைலாஷ்க்கு போறோம். டவர் ஆஃப் சயின்ஸ் அவர்களிடம் மிக பெரிய பெரிய பாம்ஸ் அதெல்லாம் வேற வச்சிருக்காங்க. டவர் ஆஃப் சயின்ஸ் வந்து கொஞ்சம் விபரீதமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜிலாம் கண்டுபிடிச்சது பாசிட்டிவான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க மனுஷங்க அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது நெகட்டிவான நியூக்ளியர் பாம்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாதிரி வந்து நிறைய வெடிகுண்டுகள் அதெல்லாம் வந்து சயின்ஸ் வந்து விபரீதமா போயிட்டு இருக்கு. மனித குலத்தினுடைய நல்லதுக்காக செய்ய போய் சயின்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு கடைசியில மனித குலத்தினுடைய அழிவுக்கான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய வெடிகுண்டுலாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு டவர் வச்சிருக்காங்க. அதுல பயங்கரமான பொருள் விஷம் முதலிய வச்சு வெடிகுண்டுகளில் போட்டு அதை வெடிக்கிறாங்க. அப்படியே அந்த பாய்சன் கேஸ் பரவுது. அதனால நிறைய பேர் சரீரம் விடுறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்களோ பரந்தாமம் என்ற வீட்டை நோக்கி பறக்க வேண்டும். அவர்கள் பிறகு வீட்டில் அமர்ந்தவாறே அப்படிப்பட்ட வெடிகுண்டுகளை வீசுகின்றனர். அதனால அனைத்தையும் அழித்து விடுவார்கள். நீங்களோ இங்கிருந்து மேலே டவர் ஆஃப் சைலன்ஸ் நோக்கி செல்ல வேண்டும். அங்கிருந்து நீங்கள் எங்கிருந்து வந்தோமோ அங்க போகணும் தானே. அங்கிருந்து தான் நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆத்மாவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது ஒரு ஆற்றல். ஆனா தமோ பிரதான ஆத்மாவை சத்தோ பிரதானமா மாத்தலாம். பத்தீத்தமான ஆத்மாவை தூய்மையான ஆத்மாவா மாத்தலாம். அதுதான் இப்ப ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம தூய்மை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், பறந்து போயிடுவோம் பரந்தாமத்துக்கு. அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். மற்றபடி புதுசா ஆத்மாவை கிரியேட் பண்ண முடியாது. எப்பொழுது சத்தோ பிரதானமாக ஆகி விடுவீர்களோ அப்பொழுது அங்கு செல்வீர்கள். சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானத்தில் வந்துள்ளீர்கள். மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். யார் சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்கின்றார்களோ அவர்கள் பிறகு மற்றவர்களுக்கும் வழி சொல்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். இப்ப போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. போய் தான் ஆகணும். போறது போறோம். கொஞ்சம் புண்ணிய கணக்கு செஞ்சு 4 பேருக்கு நல்லது செஞ்சு 4 பேரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலாம். போகலாம்ல. எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்ச பாவமே தலைக்கு மேல இருக்கு. அது யோகா பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவே வந்து சரியா பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது புதுசா எந்த விதமான பாவ செயலையும் இனி நாம செய்யக்கூடாது. அதாவது என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஆனா அதே எண்ணம், சொல், செயல் மூலமா எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யலாம். அது புண்ணிய கர்மாவா மாறும். அது மட்டும்தான் நம்ம மேல எடுத்துட்டு போக முடியும். பாபா கர்மங்களின் கதி பற்றியும் புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது பாபா நல்ல கர்மங்களை செய்வதற்கு கற்று தருகின்றார். 5 விகாரங்கள் மிக பெரிய விரோதிகள் ஆகும். ஆத்மாவுக்கு விரோதியே 5 விகாரங்கள் தான். மோகம் கூட ஒரு விகர்மம் தான். எந்த ஒரு விகாரமும் குறைந்தது அல்ல. மோகம் வைப்பதாலும் கூட தேக அபிமானத்தில் சிக்கிக் கொள்கின்றார்கள். அட்டாச்மெண்ட் கூட எப்போ வரும்? பாடி கான்சியஸ் இருக்கும் பொழுது தேகதாரிகள் மேல அட்டாச்மெண்ட் வருது. அதனால பாபா கன்னியாஸ்க்கு வந்து நிறைய சொல்லி புரிய வைக்கிறாரு. நீங்க மாதாஸ்லாம் வந்து ஏற்கனவே ஒரு ஏணியில ஏறிட்டாங்க. அங்கிருந்து கீழே இறங்கி திருப்பி ஏறணும். அது கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் அவங்க வந்து தூய்மையான லைஃப் வந்து இப்போ லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதாஸ். இப்ப கன்னியாஸ்க்கு என்ன? புதுசா போய் அவங்க வந்து புது ஏணியில ஏற போறாங்க. இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு கிஃப்ட்ன்னு கூட சொல்லலாம் கன்னியாஸ்க்கு. ஆனா நிறைய கன்னியாஸ் அப்படி என்னதான் இருக்கு ஃபேமிலி லைஃப்ல?
நெருப்புல கைய வச்சுதான் பார்க்கலாமே அப்படின்ட்டு பாபா விட்டுட்டு போறாங்க. இது என்னன்னு சொல்றது? மாதாஸ கேளுங்க. கன்னியாவா பொறக்கலையேன்னு கஷ்டப்படுவாங்க. ஆனா கன்னியாஸ்க்கு யோசிச்சு பாருங்க. ம். அதனால புதுசா போய் கணக்குல மாட்டிக்காதீங்க. ஃப்ரீ பேர்டா இருக்கிறீங்க. பாபாவோட சேவையில வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால பாபா கன்னியாஸ்களுக்கு நெறைய புரிய வைக்கிறாரு. தேக அபிமானத்துல மாட்டிக்காதீங்க. அப்புறம் அட்டாச்மெண்ட் போகும். அப்புறம் எல்லாமே வந்துரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. பவித்திரமானவர்களை கன்னியா அப்படின்னு சொல்றோம். இப்ப மாதாஸ் கூட பவித்திரமாக வேண்டும். இப்ப எல்லாருமே பிரம்மகுமாரி தான். கன்னியாவா இருந்தாலும் என்ன, மாதாஸா இருந்தா என்ன. இப்ப பாருங்க சில பேர் கேக்குறாங்க, கன்னியாஸ் தான் ஹையஸ்ட், மாதாஸ்னா லோயஸ்டான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பிரம்மா பாபா லோயஸ்டா? அவர் அதர்குமார் தானே. அதனால இது அவங்கவங்க பண்ற புருஷார்த்தத்தினுடைய விஷயம் இது. நம்ம நாலேஜ் கிடைக்கும் போதே பிரம்மா பாபா அதர்குமாரா இருந்தாரு. அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? டிராமால அவருடைய ரோல் அப்படி இருக்கு. ஆனாலும் அவர் புருஷார்த்தம் பண்ணி ஹையஸ்ட் ஆயிட்டார்ல. இப்ப மம்மா கன்னியாவா இருந்தாங்க. அவங்க முயற்சி பண்ணாங்க. அதனால நம்ம என்ன முயற்சி பண்றோமோ, அதனுடைய ஆதாரத்துல தான் நம்ம மேல ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியுமே தவிர, இந்த மாதாஸ், கன்னியாஸ்லாம் இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஸ்டார்ட்டிங்ல மாதாஸா இருக்கிறவங்க இறங்கணும் ஏணியில இருந்து. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கன்னியாஸ் ஃப்ரீயா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது நெறைய கன்னியாஸ்க்கு. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், குமாரிகள். அதனால பாபா என்ன சொல்லிட்டாரு, நீங்க மாதாஸா இருந்தாலும் பிரம்மா குமாரி தான். கன்னியாஸா இருந்தாலும் பிரம்மா குமாரி தான். ஐயோ! நம்ம மாதாஸா ஆயிட்டு நம்ம பாபா கிடைச்சாரேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருமே புருஷார்த்தம் பண்ணலாம். எல்லாருமே முயற்சியாளர்கள் தான். இன்னும் பதவி யாருக்குமே அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. பாபாவே அதர்குமார் தான். அதனால நல்லா முயற்சி பண்ணுங்க. நீங்கள் முதியவர்களாக இருக்கலாம். ஆனால் பிரம்மாவுக்கு குழந்தைகள் தான் இல்லையா? வயசுல முதியவர்கள் 100 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மா பாபாவுக்கு நம்மளுக்கு அவரு எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாரு? பச்சை குழந்தையா பார்க்கறாரு. பாபா புரிய வைக்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது குமார், குமாரி அந்த நிலையிலிருந்து கூட மேல போங்க. எப்படி முதல்ல சரீரத்துல வந்தீங்க? பிரம்மா குமார், பிரம்மா குமாரி. அதுல இருந்து கூட இன்னும் ஹையஸ்ட் தான் ஆத்மா அபிமானி நிலை. ஏன்னா பிரம்மா குமார், பிரம்மா குமாரி பாடி கான்ஷியஸ் தான் சொல்லல. ஆக்சுவலா 100% பாடி கான்ஷியஸ் கிடையாது. ஆனா பாடியில இருக்கிற பேர் தான் அந்த பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். சரிங்களா? ஆனா இந்த சரீரத்துல இருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜ் தான் சிவ சிவனுடைய நான் சொல்லலாம். எல்லாருமே சிவனுடைய குமாரர்கள் தான். குமாரி கிடையாது. குமாரர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஆத்மா மேல் தான் ஆக்சுவலா. சிவபாபான்னு நினைக்கும் பொழுது ஆத்மா பாயி பாயி. பிரம்மா பாபான்னு நினைக்கும் பொழுது சரீரத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால மேல் ஃபீமேல் இருக்கு. இதுல ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா சோல் கான்ஷியஸ் தான் ஹையஸ்ட். எப்படி முதல்ல சரீரத்துல வந்தீங்க? மேல இருந்து வந்தீங்க. பரந்தாமத்துல இருந்து. இந்த சரீரத்துல இருந்து வெளியேறி செல்ல வேண்டும். அதற்கு முயற்சி திரும்பவும் மேல போகணும். வீட்டுக்கு போகணும். வரும்போது ஆத்மா அபிமானியா வந்தோம். ஃப்ளாலெஸ் டைமண்டா வந்தோம். ஃபுல் சார்ஜ் பேட்டரியா வந்தோம். இப்ப ஆத்மா டிஸ்சார்ஜ் பேட்டரியா இருக்கு. பிளாக் டைமண்டா இருக்கு. பதீதமா இருக்கு. அந்த புண்ணிய கணக்குல நில்லுல இருக்கு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாத்தணும். ஆத்மாவை பியூரிஃபிகேஷன் பண்ணணும். பாவ கர்மத்தை பஸ்மம் பண்ணணும். புண்ணிய கர்மத்தை ஆட் பண்ணணும். பேட்டரிய ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் மேல போகணும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஷார்ட் பீரியடா இருக்கு. அதுல நம்ம தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி பெற விரும்புகின்றீர்கள் என்றால் வேற எந்த நினைவும் வரக்கூடாது. நம்மிடம் என்ன உள்ளது? போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம்? காலியான கையோட வந்தவங்க போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. இந்த சரீரம் கூட நம்ம இங்கே விட்டுட்டு தான் போகணும். ஸ்தூலமான எந்த பொருளும் எடுத்துட்டு வரல. ஸ்தூலமான எந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு பரந்தாமத்துக்கு போக முடியாது. இந்த சரீரம் கூட இங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கேயே விட வேண்டும். இந்த சரீரத்தை மறக்க வேண்டும்.
பற்றற்றவராக மாறி கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். ட்ரஸ்டி ஆகுங்கள். பாபா சொல்கின்றார், சுற்றி அலைந்து வாருங்கள், மற்றபடி தவறான செலவுகள்லாம் செய்யாதீங்க. ஊரு சுத்தணுமா தாராளமா சுத்துங்க, எங்க போகணுமோ போங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பைசாவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மனிதர்கள் தானம் அதிகமாக செய்கின்றார்கள். நீங்க தானமா கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அந்த பைசாவை நீங்க நல்ல காரியத்துக்கு தான் கொடுத்தீங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அடுத்து அதை பாருங்க. நம்ம கொடுத்துட்டோம், அவங்க என்ன பண்ண போறாங்க? செய்தித்தாள்லாம் வருது, தானம் நிறைய தானம் கொடுத்தா இவங்க பெரிய தானி. அதாவது சில பேர்லாம் மருத்துவமனையே ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலை இவர் கட்டி கொடுத்தாரு, தர்மசாலா. அதெல்லாம் செய்யறாங்க. நிறைய பேரு தர்ம சிந்தனை உள்ள ஆத்மாக்கள் இந்த கலியுகத்தை எண்டுல கூட இருக்காங்க. யார் அதிகமாக தானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பிறகு அரசாங்கத்திலிருந்து விருது கூட கொடுக்கறாங்க. முதல் விருது ஹிஸ் ஹோலினஸ், ஹர் ஹோலினஸ். ஹோலி அப்படின்னா பவித்திரமானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். எப்படி தேவதைகள் பவித்திரமானவர்களோ அவங்கள ஹிஸ் ஹோலி, ஹர் ஹோலினஸ் அப்படின்னு தான் தேவதைகளை சொல்லலாம். அது போல நாம கூட ஆக வேண்டும். பிறகு அரை கல்பம் பவித்திரமாக இருப்பீர்கள். இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி தூய்மை ஆயிட்டா இதோட அரை கல்பம் நம்ம தூய்மையான வாழ்க்கை தான் வாழ்வோம். நிறைய பேர் சொல்கின்றார்கள், இது எப்படிங்க சாத்தியம், இங்க கூடவா தூய்மையா இருக்க முடியும் இந்த மாதிரி கலியுகத்துல அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. சில பேர் கேக்குறாங்க, சத்தியுகத்துல குழந்தை பிறக்குதுன்னு சொல்றீங்களே, அப்ப தூய்மையா இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அங்க சொல்லுங்க, அங்க ராவணன் கிடையாது. ராவணன் மூலமாகத்தான் உலகம் விகாரமாக மாறியுள்ளது. ராமனாகிய பாபா நம்மளை தூய்மையாக மாற்றுகின்றார். முதல்ல ராமரோட பர்த், திரேதாயுக ராமர் எப்படி பிறந்தாரு, பக்தி மார்க்கத்துல எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ராம், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவங்க 4 பேருமே எக்கிய குண்டத்துல இருந்து தேவதை அது பாயசம் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டுதான் அவங்க எல்லாம் பிறக்குறாங்க. அந்த கீருன்னு சொல்லுவாங்க. அதுல அவர் என்ன பண்ணாரு, அந்த தசரதன் அந்த ராமனுடைய அம்மா இருக்காங்களே கோசலை, கைகேயி பரதனுடைய அம்மா, அவங்க 2 பேருக்கும் 2 கிண்ணத்துல அந்த கொடுத்த கீரை 2ஆ பிடிச்சு கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. 3வது ஒரு ஒய்ஃப் இருக்கு சுபத்ரா, அவங்களுக்கு சுமித்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுமித்ரைக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துட்றாங்க அந்த கட்டோரால. அப்ப மொத்தம் 4 குழந்தை ஆயிடுறாங்க, ராமன், பரதன், அப்புறம் லக்ஷ்மணன், சத்ருகனன். இப்ப இந்த 4 குழந்தை எப்படி பிறந்தது, அந்த பாயசம் எக்கிய குண்டத்துல இருந்து கிடைச்சது. அது சாப்பிட்டுதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. விகாரத்தினால பிறக்கல அப்படின்னா அது ஏத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் அந்த 5 பாண்டவர்கள், ஒரு கர்ணன். கர்ணன் எப்படி பிறந்தான், சூரியனை அதாவது நினைச்சு அந்த குந்தி தேவி சங்கல்பம் பண்ணாங்க, சங்கல்பத்தினால குழந்தை பிறந்துச்சு. மத்த 5 பேரும் அப்படிதான் பிறந்தாங்க. இப்ப இதுல எப்படி பிறக்க முடிஞ்சது, இதெல்லாம் நம்புறோம்ல. ஆண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க சாஸ்திரத்தில் எழுதினதை நம்புறோம். இந்த ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்றத நம்புறோம். ஏங்க சத்தியுகத்துல யோக சக்தினால குழந்தை பிறக்கும்னா ஏன் நம்ப முடியல? அதனுடைய அடையாள பின்னாடி புரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்றதுக்காக தான் கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கதையை நம்புறோம்னா உண்மையே அப்படி நடந்திருக்கும்ல. 2 யுகம் அப்படிதான் குழந்தை பிறந்திருக்கு. அதை ஏன் நம்ப கூடாது? நம்புங்க, நம்பிதான் ஆகணும். ஏன்னா இது இறைவனோட வாக்கு, சிவன் வாக்கு, சத்திய வாக்கு. அதனால அப்படிதான் யோக சக்தினாலதான் குழந்தை பிறக்கும். அதனால இதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அங்க பதீத மாணவர்கள் யாருமே இருக்க முடியாது, நாட் அலௌடு.
அப்புறம் எப்படி பதீதமா ஆயிட்டு அப்புறமா குழந்தை பிறக்கும்? சிலர் சொல்கின்றார்கள், பவித்ரதாவ பத்தி பேசவே கூடாது. பவித்ரதா இல்லன்னா சரீரம் எப்படி இயங்கும்? அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்ற பேச்சு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கடவுளுக்கே தலைய சுத்திரும். தலையே இல்லாத கடவுளுக்கே தலைய சுத்திரும். அவ்வளோ பேர் அவ்வளோ டைரக்ஷன் குடுப்பாங்க. அதனால எது ஃபேக்ட் அத நம்ம புரிஞ்சுக்கணும். பவித்ர உலகம் கூட இருந்தது அப்படின்றது தெரியல. அதனால இந்த மாரிலாம் கேள்வி வருது. அவங்களுக்கு ஃபுல் ஹிஸ்டரி தெரியல. ஆஃப் ஹிஸ்டரி வச்சுக்கிட்டு இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்பவித்திரமான உலகமா இன்னைக்கு இருக்கிறதுனால, எப்பவுமே அப்படிதான் இந்த உலகம் இருக்கும்னு நெனச்சிடக் கூடாதுல்ல. இது விளையாட்டு. இது ஆக்சுவலா வேஷ்யாலயம். ஒரு காலத்துல சிவாலயமா இதே பாரத நாடு இருந்தது. அப்ப எல்லாருமே தூய்மையாக இருந்தாங்க. பதீதமான உலகம் இப்ப பாவனமான உலகமா மாறப்போகுது. அது கடவுளோட சக்தி. மனுஷனால முடியாது. ஈஸ்வரனால எல்லாமே முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்த கடவுள் படைச்சார்ல. அப்ப ரொம்ப சந்தோஷமா, சுகம் நிறைஞ்ச உலகமா தான் இந்த உலகம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் துக்கம் எப்படி வந்துச்சு? ராஜ்யத்தை துக்கத்தை அடைஞ்சு ராஜ்யத்தை இழந்து இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. நான் இதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம தோல்வி அடைந்து இருக்கிறோம். இப்ப ஆக்சுவலா மாயாயிட்ட சிவபாபா வந்து முதல்ல பவர் கொடுக்கிறாரு, மகா வீரா மாத்துறாரு. ஞானத்தின் பலம் மற்றும் யோக பலத்தின் மூலமாக நாம மீண்டும் வெற்றியாளர்களாக மாறப்போகின்றோம். வீரராக ஆக வேண்டும். தனது மனநிலையை சேமிக்க வேண்டும். வீடு வாசல் போன்றவை இருந்த பொழுதும் அனைத்தையும் பராமரித்து கொண்டே பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வீடு வாசல் எல்லாத்தையும். ஆனா தூய்மையாக கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு அப்பவித்திரமான காரியமும் செய்துவிடக் கூடாது. மோகம் கூட சில பேருக்கு நிறைய இருக்கு. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். உங்களை தவிர யாரிடமும் அன்பு வைக்க மாட்டோம் என்று சிவபாபாட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆஞ்சநேயர் மாதிரி சொன்னீங்க, என்னோட இதயத்தை திறந்து காமிச்சா அங்க சிவபாபாவை தவிர வேற யாருமே இல்லைன்னு. அது உண்மையா? உண்மையா? அது உண்மையா இருந்தா அப்புறம் ஊர் உலகத்தை எல்லாத்துக்கும் அனுபவம் அன்பு செய்யறீங்க, மற்றவரிடம் அன்பு செலுத்துறீங்க. எது மிக மிக பிரியமான பொருளோ அதுதானே நினைவு வர வேண்டும். இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, யார் மேல உண்மையான அன்பு இருக்கோ யோகா பண்ணும்போது அவங்க ஞாபகம் தான் வரும். உங்களுக்கே மனுஷங்க ஞாபகம் வருது யோகா பண்ணும்போது. அப்ப கடவுள் மேல அன்பு குறையா இருக்கு. மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் யோகா பண்ணும்போது மனிதர்கள் ஞாபகம் வருது. தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து தானே கடவுளை நினைக்க சொல்றீங்க. பாபா சொல்றாரு, நாமளும் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில தேகதாரி நினைச்சிட்டு இருந்தா அவர் எப்படி சக்தி கொடுப்பாரு? அதனால வெளிப்புறமான அன்புன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா எல்லார்கிட்டயும் நம்ம வந்து பேசாம ஒதுங்கி இருந்தா அப்புறம் நம்ம ஒதுக்கி வச்சிடும் இந்த சமுதாயம். அதனால வெளிப்புறமான அன்பு எல்லார்கிட்டயும் ஈக்குவலா கொடுக்கணும். அது சோல் கான்சியஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய அன்பு. அது ஈஸ்வரனே கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய உள் அன்பு இருக்குல்ல, உள்ளபூர்வமான அன்பு, இதயபூர்வமான அன்புன்னு சொல்றோம்ல, அதுல ஒரு சிவ பாபாவை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரெண்டா பிரிச்சுடுங்க. இந்த வெளிப்புறமான அன்பு அதாவது உலகம் ஃபுல்லா ஈக்குவலா எப்படி சூரியனோட வெளிச்சம் சமமா பரவுதோ அதே மாதிரி சமமான அன்பு. அதுல பார்ஷியாலிட்டி வந்தாதான் அட்டாச்மெண்ட் வருது. ஒருத்தவங்க மேல அதிகமான அன்பு, ஒருத்தவங்க மேல அதிகமான வெறுப்பு. அதனால விருப்பு வெறுப்பு ரெண்டுமே வந்து கடவுளை நெருங்க விடாம தடுக்குது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க உண்மையிலேயே என் மேல 100% அன்பு வச்சா இந்த விருப்பு வெறுப்பு இருக்கிறவங்கள நினைக்க மாட்டீங்க. உங்களை யாரையும் வெறுக்க கூட மாட்டீங்க, யாரையும் விரும்பவும் மாட்டீங்க. எல்லார் மேலேயும் ஈக்குவலா மேலோட்டமான அன்பு இருக்கும். அவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு தாக்கவே தாக்காது. தாக்குது, கஷ்டப்படுறீங்க, ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவங்க அட்டாச்மெண்ட் கடவுள் மேல வைக்க சொன்னார்ல, எதுக்காக சொல்றாரு? நீங்க துக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா மனுஷங்க பர்மனெண்ட் கிடையாது. திடீர்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபீலிங்ஸ்ல வந்தா அவ்வளவுதான். அதனால பாபா சொல்றாரு, மேலோட்டமா எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. இந்த வேஷத்தை, டிராமாவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா உள்ளபூர்வமான அன்பு இறைவனிடம் வைங்க.
நற்றுணையாவது நமச்சிவாயம் மட்டும்தான். அவர் எத்தனை வேஷம் போட்டாலும் அவருதான் நம்மளுக்கு தாய், தந்தை எல்லாமே அவருதான். அதனால அவர் மேல அன்பு வைங்க. 100% பற்றற்றவன் மேல 100% பற்று வைங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மனுஷங்க மேல வைக்கும் பொழுதுதான் துக்கம் வருது. அதனாலதான் பாபா சொல்றாரு, அந்த பற்று வைக்காம பாத்துக்கோங்க. அன்பு வச்சா துக்கம் வராது. பற்று வைக்கிறதுனாலதான் துக்கம் வருது. அந்த பற்று கடவுள் மேல வைங்க. அன்பு எல்லார் மேலயும் வைங்க. இப்போ புரிஞ்சுதா? ம். நாம இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துல எல்லாரும் அன்பா இருப்பாங்க. புலி பசு கூட அன்பா இருக்கும். இவை அனைத்தும் கலியுக பந்தனம். ஒரு ஃபேமிலிக்குள்ள அன்பு இல்ல கலியுகத்துல. தாய், தந்தை, குழந்தைங்களுக்குள்ள கூட எவ்வளவு பிரிவினைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு. அங்க மிருகங்கள் அன்பா இருந்திருக்கு சத்தியுகத்துல. அதான் கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இது டெவில் வேர்ல்டு, அது டெய்டி வேர்ல்டு. இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் தெய்வீக சம்பந்தத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த ஒரு மனிதரின் புத்தியிலும் இந்த ஞானம் கிடையாது. நீங்கள் பாபாவின் நினைவில் நல்லபடியாக இருப்பீர்களானால் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா நினைக்க நினைக்க குஷி. சரிங்களா? எவ்வளவு முடியுமோ பந்தனங்களை குறைத்து கொண்டே செல்லுங்கள். தன்னை லேசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பந்தனங்களை அதிகரிப்பதற்கான அவசியமே இல்லை. இந்த ராஜ்யத்தை அடைவதில் செலவின் அவசியமும் இல்லை. செலவில்லாமல் உலகத்தின் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். அவர்களின் ஆயுதங்கள், சேனைகள் முதலியவற்றை எவ்வளவு செலவு பண்றாங்க. வெளி உலகத்துல மிலிட்ரிக்காக நம்ம கவர்மெண்டே, எல்லா கவர்மெண்ட்டுமே மிலிட்ரிக்காக இந்த ராணுவ வீரர்களுக்கு எவ்வளவு சம்பளம், அதே சமயம் எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க அதுக்காக. இந்த ராஜ்யத்தை அடைவதில் ஒரு பைசா செலவு கிடையாது. உலகத்தின் ராஜ்யத்தை நீங்க அடைய போறீங்க. அவங்களோட ஆயுதங்கள், சேனைகள், அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு ஆயுதங்கள், டேங்கர்ஸ்லாம் வாங்குறாங்க, பாம்ஸ், நியூக்ளியர் பாம்ஸ், அதெல்லாம் குரோர்ஸ் கணக்குல செலவு பண்றாங்க. எல்லா நாடும் செலவு பண்ணுது. பைசாவை கொட்டி கொடுக்குது ஆயுதங்களை வாங்குறதுல. உங்ககிட்ட எந்த செலவும் இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, சத்தியுகத்துல இந்த ஆயுதங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அங்க போறதுக்கே நீங்க எந்த செலவும் பண்ணல. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. இது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மனசுல நடக்கக்கூடிய தர்ம யுத்தமாகும். நீங்க பாபாவுக்கு என்ன கொடுப்பீர்களோ அது கொடுப்பது இல்லை, ஆக்சுவலா பெற்றுக்கொள்கின்றீர்கள். பாபாவோ குப்தமா இருக்கிறாரு. இந்த குசேலர் ஒரு படி அவல் கொடுத்தாரு, உடனே அங்க மாட மாளிகை வந்துருச்சு. 2வது படி அவல் கிருஷ்ணர் சாப்பிட்டாரு, உடனே அந்த மாட மாளிகைகள்ல சகல ஐஸ்வர்யமும் நிரம்புச்சு. 3வது படி எடுக்க போனாரு, ருக்மணி அம்மான் தடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பக்தியில கதை சொல்றாங்க. உண்மை என்னன்னா, நம்மளால முடிஞ்சது ஒரு புடி அரிசியா அவலோ, என்னால இவ்வளவுதான் முடியும், சிவார்ப்பணம்னு கொடுங்க, உங்களுக்கு 21 பர்த்துக்கு எல்லாமே சிவன் பார்த்துப்பாரு. சரிங்களா? மற்றபடி நம்ம கொடுக்கறது வாங்குறது எல்லாமே குப்தமா தான் இருக்கு. ஸ்ரீமத் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால நாம சென்டர் திறக்கிறோம். சில பேருக்கு நல்லா கொடுக்க முடியும்னா தாராளமா மெடிக்கல் யூனிவர்சிட்டி தரங்கன்னு சொல்றாரு. மருத்துவமனை கம் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அது மாதிரி நம்மளது ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஆத்மாவுக்கு, இன்னொரு பக்கம் கல்வி ஆத்மாவுக்கு கற்று தருகின்றார். அந்த மாதிரி நீங்க இந்த யூனிவர்சிட்டி தரங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இதன் மூலமா யாரெல்லாம் ஞானத்தை அடைகின்றார்களோ அவங்களுடைய மன வேதனை குறையும், மனம் ஆரோக்கியம் அடையும். அதே சமயத்துல இந்த இறை கல்வியின் மூலமா வைகுண்டத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும். அதனால யூனிவர்சிட்டி தரங்க, ஹாஸ்பிட்டல் தரங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இது ஆத்மாவிற்கான யூனிவர்சிட்டி, ஆத்மாவிற்கான ஹாஸ்பிட்டல் ஆகும். யோகத்தினால நீங்க எவர் ஹெல்த்தியா மாறுறீங்க.
முழு ஆரோக்கியம் உடையவங்களா மாறுறீங்க. ஞானத்தினால எவர் ஹாப்பியா மாறுறீங்க. வெல்த் கிடைக்குது. ஞானத்தினால வெல்த் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது. யோகத்தினால ஹெல்த் வந்து கிடைக்குது. எவர் ஹாப்பி, எவர் எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பியா ஆயிடுவீங்க. முதல்ல எவர் ஹெல்த்தி, எதனால? யோகத்தினால. அப்புறம் எவர் வெல்த்தி, அது ஞானத்தினால. இது ரெண்டும் இருந்தா எவர் ஹாப்பி தான். 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு பாபா வந்து ஜீவன் முக்தி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் முக்தி வீட்டுக்கு போவோம், நெக்ஸ்ட் ஜீவன் முக்திக்கு 21 பர்த். இதை புரிந்து கொள்ளுங்கள். 21 பர்த், எவர் ஹெல்த்தி, எவர் ஹாப்பி, எவர் வெல்த்தி, மூணுமே இருக்கும். வாசலிலேயே புரிய வைக்க வேண்டும். எப்படி வாசல்ல பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, நீங்களும் பிச்சை அளிப்பது போலதான். அதனால மனிதர்கள் முற்றிலும் செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றார்கள். யாரா இருந்தாலும் சொல்லுங்க, பிச்சைக்காரனுக்கு நாலேஜ் சொல்லாம சொல்லக்கூடாதா? பிச்சை தான் போட வேணாம்னு சொல்றாரு, ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஞானத்தை சொல்லலாம்ல, ஞானத்தை சொல்லுங்க. நீங்கள் என்ன பிச்சை எடுக்கின்றீர்கள், நாங்கள் அத்தகைய பிச்சையை உங்களுக்கு கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லுங்க. பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல. கேட்டாதானே கொடுக்கறது. உங்க தானம் பண்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே செல்வந்தர்களா இருப்பாங்க. அதனால நீங்க பிறவி பிறவியா பிச்சை எடுக்கிறதுல இருந்து விடுபட்டுருவீங்க. அதனால இந்த ஞானத்தை கேளுங்கன்னு யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு புது பாயிண்ட். இதுதான் இன்னும் சொல்லாம இருந்தாரு, அதையும் சொல்லிட்டாரு. பிச்சைக்காரங்களுக்கு போய் ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலமா நீங்க இந்த ஏழ்மையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. உங்களுடைய இந்த பேட்ச் இருக்கே, அது அற்புதமான சேவை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வினாடியில் எல்லையற்ற ஆஸ்தியை இதன் மூலமாக நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். சேவை செய்ய வேண்டும். பேட்ச் பார்த்தோன்னா வந்து கேட்குறாங்களே, நீங்க என்ன பேட்ச் போட்டிருக்கீங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்லாம் கேட்குறாங்களே, அவங்களுக்கு சொல்லலாம். பாபா ஒரு வினாடியில் உலகத்தின் எஜமானனாக மாற்றுகின்றார். பிறகு புருஷார்த்தத்தை பொறுத்து பெரியவர் சிறியவர் அனைவருக்கும் சொல்லப்படுகின்றது. பாபாவை நினைவு செய்யுங்கள். இது எல்லாருக்கும் சொல்லணும். இப்ப ட்ரெயின்ல கூட நீங்க பேட்ச் போட்டுட்டு போனீங்கன்னா கேட்பாங்க, அவங்களுக்கு நாலேஜ் சொல்லுங்க. உங்களுக்கு அப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுங்க, உங்களுக்கு 2 அப்பா இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேளுங்க. அவங்க பயந்துருவாங்க. 2 அப்பா யாரு அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, சரீரத்தோட அப்பா ஒருத்தர், ஆத்மா உயிரினுடைய அப்பா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஞானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே சொல்லிடலாம். ஆத்மா பரமாத்மாவோட ஞானத்தையாவது அட்லீஸ்ட் சொல்லுங்க அப்படின்றாரு. லௌகீக அப்பா ஒருத்தர் சரீரத்தோட அப்பா, பாரலௌகீக தந்தை வந்து ஆத்மாவுடைய தந்தை. எப்படி லௌகீக தந்தை ஆஸ்தி கொடுக்கிறாரோ அதே மாதிரிதான் பாரலௌகீக தந்தை கூட ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் சேர்த்து சொல்லலாம். பிரம்மா பாபா வந்து ஆஸ்தி எல்லாம் அவர் கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் இடைத்தரகர். தரகருக்கு கூலி வந்து மணமகன் கொடுத்துருவாரு. மணமகளை மணமகனோட ஒப்படைக்கிறது நம்ம வேலை, தரகரோட வேலை. இவர் மூலமா பாபா உங்களுக்கு ஆஸ்தியை அளிக்கின்றார். மணமகள் வந்து ஆத்மா, மணமகன் சிவ் பரமாத்மா. ஆத்மாவுக்கு பரமாத்மா மேல நம்பிக்கை ஏற்படுத்துறது, அத நிச்சயதார்த்தம். அது வந்து பிரம்மா பாபா இடைத்தரகரா இருந்து செஞ்சு வைக்கிறாரு. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துல நடுவுல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, பெருமாள். அவரு யாருன்னா பிரம்மா பாபா. அத மீனாட்சின்றது ஆத்மாவை குறிக்குது, சுந்தரேஸ்வரர் அப்படின்றது பரமாத்மாவை குறிக்குது. ஆத்மாவுக்கு பரமாத்மா மேல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நிச்சயதார்த்தம். நிச்சயம் ஏற்படுத்துறாரு, அவ்வளவுதான். நம்பிக்கை வந்தா தானே யோகா பண்ணுவாங்க. அதனாலதான் நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வைக்கிறாங்க. மேலும் ஆஸ்தியை தருகின்றார். யோகா பண்ணா அப்புறம் ஆஸ்தி தான். மனிதர் மனிதரை பார்த்து புரிய வைக்க வேண்டும். யார் எப்படி இருக்காங்கன்னு ஆளை பார்த்து ஞானத்தை சொல்லிடுங்க அப்படின்றார். யாத்திரையில கூட அநேகர் செல்கின்றார்கள். அனைவருக்கும் சரீர சம்பந்தப்பட்ட யாத்திரை. இது ஆன்மீக யாத்திரை. இதுல உலகத்தின் எஜமானராக ஆகலாம்.
இப்ப நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறீங்க. அந்த ட்ரெயின்ல வந்து சபரிமலை யாத்திரைக்கு போறவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சபரிமலைக்கு தீர்த்த யாத்திரைக்கு போறீங்க. இது வந்து என்ன யாத்திரை அப்படின்னா, சரீர சம்பந்தப்பட்ட யாத்திரை. நாங்க பரந்தாமத்துக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே போறோம். அது என்ன யாத்திரைன்னா, ஆன்மீக யாத்திரை. அப்ப அது தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி செய்யலான்னு? அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம நாலேட்ஜ சொல்லிடுங்க. அப்படின்னு சொல்றாரு. சரீர சம்பந்தமான யாத்திரையில அடி வாங்கி தான் வந்திருக்கிறீங்க. ஏணிப்படியில சித்திரம் கூட இருக்குது. சேவை செய்து கொண்டே இருங்க. போற இடம்லாம் ஒரு 7 டேஸ் கோர்ஸ் புக் எடுத்துன்னு போயிடுங்க. இல்லைன்னா ஒரு பாக்கெட் சைஸ்ல சின்னதா ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அத வச்சுட்டு நீங்க போற இடம்லாம் சேவை பண்ணணும். பிறகு அவர்களுக்கு உணவு முதலியவற்றின் அவசியம் கூட இருக்காது. சேவை பண்ணும்போது ஒரு குஷி வரும் பாருங்க. சாப்பாட பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. அவ்ளோ குஷி பாபா தராரு. குஷி மாதிரி ஒரு டானிக்கே கிடையாதுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சேவை பண்ணி குஷி அடைங்க. பணம் இல்லைன்னா கூட சில பேருக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பணக்காரங்களுக்கு தான் பசிக்கவே பசிக்காது. ஏழைங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா பசிக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. பணக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா பசிக்கவே பசிக்காது. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? பசிச்சு சாப்பிடுங்கன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. பசிச்சா தானே சாப்பிடுறதுக்கு. இது பணக்காரங்க நிலைமை. ஏழைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா பசி அதிகமா இருக்கு. இது என்ன கணக்குன்னு தெரியல. இது கூட டிராமா அவ்வளவுதான். என்ன கணக்கு டிராமால இருக்கு இது மாதிரிலாம். ஏன் பணக்காரங்க எப்ப பார்த்தாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கு. பசிக்கவே மாட்டேங்குது. அவங்களோட கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கு. இது ராயல் நடத்தையா இருக்கு. உரையாடல் கூட முதல் தரமானது. நம்ம பேசுறது எப்படி பேசுறோம்? அது கூட ராயலா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்கள் புரிஞ்சு இருக்கிறீங்க. நாம என்னவா ஆயிட்டு இருக்கிறோம்? அங்க உணவு, அதே சமயத்துல பானம் எல்லாமே ராயல்ட்டியோட தான் கிடைக்கும். நினைத்த நேரத்திற்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க தேவதைகள்லாம். அதுக்குன்னு ஒரு ராயல்ட்டி இருக்குல்ல. அவங்க சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண பிரஜைகள் கூட 36 வெரைட்டி சாப்பாடு. ராஜா ராணிலாம் 54 வெரைட்டி சாப்பாடு. அப்படி எல்லாத்தையும் கபகபன்னு 54 வெரைட்டி சாப்பிட மாட்டாங்க. அது அதுல ஒரு ஒரு ஸ்பூனு அப்படி டேஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. சத்தியுகத்துல எல்லாருக்கும் பசிக்காது. எல்லாம் டேஸ்ட்டா இருக்கும். ஆனா பசிக்காது. அது பாருங்க. எல்லாமே டிராமால இப்படி இருக்கு. கலியுகத்திலேயே பணக்காரங்களுக்கு பசிக்க மாட்டேங்குதுன்னா, சத்தியுகத்துல அவ்வளவா அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது. அதனால ரொம்ப பசிக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்து ஸ்பூன்ல, தங்க ஸ்பூன்ல கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க. அதுக்கு 56 வெரைட்டி சமைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் சத்தியுகத்துல. அவங்க ரொம்ப ராயல்ட்டியா சாப்பிடுவாங்க. ரொம்ப சாந்தமா சாப்பிடும்போது பேச மாட்டாங்க தேவதைகள். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட அந்த ஸ்பூன் உராசுற சத்தம் கூட கேட்காது. வாய் திறந்து மூடி அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. சிலர் சாப்பிடும்போது சவுண்ட் வருது பாருங்க. அதெல்லாம் வராது. ராயல்ட்டியே கிடையாது அதெல்லாம். அந்த மாதிரி ரொம்ப ராயலா சாப்பிடுவாங்க தேவதைகள். எங்க பிராக்டிஸ் பண்ணணும்? இங்க தான் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தோட அந்த தேவதைகளோட ராயலா எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? நீங்க பாபாவுக்கு குடுக்கறது தான் எல்லாத்தோட பெருசு. தேவதைகள்னா கடவுள் நினைவுல சாப்பிட போறாங்க. அதனால இது அதோட ஹையஸ்ட் நம்மளோடையதுதான். கூடவே கொஞ்சம் நல்ல குணங்களும் இருக்கணும். நிராகாரரோட மகிமை சிவ மகிமை. 2வது தேவதைகளோட மகிமை. 3வது தன்னுடைய மகிமை. இது தற்பெருமை அப்படி இல்ல. இதுக்கு பேரு ஸ்வமான். தன்னை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறது. இது 3 எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஆனா அனைத்து புகழும் இறைவனுக்கு தான். ஆனா தேவதைகளுக்கும் புகழ் இருக்கு. தனக்கும் தன்னை பத்தியும் பாசிட்டிவா நினைங்க அப்படின்னு பாபா சொல்றார். அப்பதான் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். நம்மளை பத்தி நெகட்டிவா நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த தன்னம்பிக்கையே இருக்காது. அப்புறம் எவங்க புருஷார்த்தம் பண்றது? இப்ப வந்து நீங்கள் பாபாவை போல குணம் உள்ளவர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். பிறகு நீங்கள் தேவதைகளின் குணங்களை பெறுவீர்கள். ஆக அந்த குணங்கள் இப்பொழுதே தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை இப்பொழுதே தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். கூடவே பாடுறீங்க. அதாவது கடவுள் வந்து சாந்தியின் கடலா இருக்கிறாரு, அன்பின் கடலா இருக்கிறாரு. எப்படி பாபா பூஜிக்கப்படுகின்றாரோ அதே போல நீங்களும் பூஜிக்கப்படுவீர்கள்.
அப்படி ஆயிடணும். புருஷார்த்தம் பண்ணுங்க. பாபா உங்களுக்கு நமஸ்தே செய்கின்றார். உங்களுக்கும் பூஜையும் இரட்டையாக நடைபெறுகின்றது. அன்னைக்கு முரளியில சொன்னாரு, பாபா வந்து மாதாஸ் பார்த்து வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னா, உடனே மாதாஸ் எழுந்து நின்னு "ஷிவ் பாபா நமஸ்தே" அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எழுந்தெல்லாம் நிக்க வேணாம். மனசுல மரியாதை இருந்தா போதும். எல்லாத்தோட மிகப்பெரிய மரியாதை அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சு காட்டணும். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கின்றார். உங்கள் மகிமையையும் புரிய வைக்கின்றார். புருஷார்த்தம் செய்து இது போல ஆகுங்கள் என்று மனதை கேட்டு கொள்ள வேண்டும். நாம் அது போல ஆகி இருக்கின்றோமா? எப்படி நாம் அஷரீரியாக வந்துள்ளோமோ அது போலவே அஷரீரியாகி மேல செல்ல வேண்டும். சாஸ்திரத்துல இருக்கு கைத்தடி. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இந்த சன்னியாசிகள்ல கூட ஒரு குரூப் இருக்காங்க. கையில ஒரு தடி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. அதை வச்சுட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொன்னாங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, இந்த கைத்தடியை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அந்த அந்த கைத்தடி இப்ப இருந்துட்டு போனா என்ன? நம்ம மக்கள் இருக்காங்களே, இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லாம தூக்கமே வராது. இவங்க இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்களே சன்னியாசிகள். அவங்கள பாசிட்டிவா சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணீங்க, கைத்தடி எதுக்குன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும் போல. சாமியாரா இருக்கிறது கூட சகிப்புத்தன்மை நிறைய வேணும் போல இருக்கு. இங்க வந்து அந்த மாதிரி கைத்தடி விஷயம்லாம் எதுவும் இல்ல. இங்க பாபா சொல்றாரு, அவர் கைத்தடியை தான் ஆதாரமா பிடிச்சாரு. நீங்க சரீரத்தை கூட ஆதாரமா பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சரீரம் கூட நிரந்தரம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. மத்தபடி நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்துட்டு எண்ணங்கள் மூலமா, புத்தியின் மூலமாக அனைத்தையும் துறக்க வேண்டும். மற்றபடி அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். நல்ல பக்தி மார்க்கத்துக்கு நோ கமெண்ட்ஸ். ஏன்னா பக்தி முடிச்சாதான் பிகே ஆக முடியும். இங்க பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பிகே ஆயிட்டோம்னா ஒரு சிவ் பாபாவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னா அவர் ரொம்ப மனசு குளிர்ந்துருவாரு. அவரோட இதயத்துல உங்களுக்கு இடம் கொடுத்துருவாரு. எனக்கு பாபாவை தவிர வேற யாரும் இல்ல, என்னோட இதயத்துல ஒரு சிவ் பாபா தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கண்டிப்பா இறைவனோட இதயத்துல அடுத்த செகண்ட் உட்கார வைப்பாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், மனிதர்கள் எத்தனை குருக்களின் விலங்குகள்ல சிக்கி இருக்கிறாங்க. அது ஒரு செயின் மாதிரி குரு குரு குருன்னு போயிட்டு இருக்கிறது. அநேக விதமான குருமார்கள் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு எந்த குருவும் வேணாங்க. நம்மளுக்கு சத்து குரு சிவனே குருவா கிடைச்சிட்டாரு. தக்ஷணாமூர்த்தி வந்து இந்த ரிஷி முனிவர்களுக்கு குருவா இருந்து கல்ப விருட்சத்தினுடைய கீழே உட்கார்ந்து ஞானத்தை சொன்னாராம். அஷ்ட மகா சக்திகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரே வந்துட்டாருங்க. சத்து குரு கிடைச்சிட்டாரு. இனி மனித குருக்கள் இனி நம்மளுக்கு தேவை கிடையாது. இறைவனே குருவா வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு மந்திரம் தான் கொடுக்கிறாரு. மன் மனாபவ, மனதினால் என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சிவ தந்தை ஒரு மந்திரம் கொடுக்கிறாரு. ரெண்டாவது மத்தியா ஜீபவ, பிரம்மா விஷ்ணு சங்கர்ல மத்தியத்துல யார் இருக்காங்க? விஷ்ணு. அவரை மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. புத்துணர்ச்சி பெறுவதற்காக இங்க வர்றீங்க மதுபனுக்கு. இங்க நாம பாபாவுக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க சென்டர்ல வந்து சென்டருக்கு போறோம்னு நினைக்கிறோம். இங்க மதுபன்ல ஸ்ரீபாபா முன்னாடி வரோம் அப்படின்னு நினைக்கணும். இப்போ முதல்ல வந்து நாம வந்து ஆத்மா நெற்றியில 2 புருவத்துக்கு மத்தியில ஆசனத்துல உட்கார்றோம். பாபா வந்து பிரம்மாவோட 2 புருவத்துக்கு மத்தியில வந்து உட்கார்றாரு. பாபா ஒன்றும் கீதை போன்ற சாஸ்திரத்துல கையில வச்சுக்கிட்டு அதை ரெஃபர் பண்ணிலாம் படிக்கல. அவருக்கு வந்து மனப்பாடம் செஞ்சிட்டாரோ ஒருவேளை வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்காதீங்க. சன்னியாசிகள் போன்றவர்கள் தான் மனப்பாடம் செய்யணும். இவரு தான் ஞான கடலாச்சு. இவருக்கு எல்லாம் என்ன தெரியாது மனப்பாடம் செய்யறதுக்கு? எல்லாமே தெரியும். பிரம்மா மூலமா அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். ஸ்ரீபாபா ஒரு பொழுதும் எந்த ஒரு பாடசாலைக்கோ சத்சங்கத்துக்கோ போய் படிக்கல. ஸ்ரீபாபாவுக்கு டீச்சரும் கிடையாது, குருவும் கிடையாது. பாபாவா அனைத்தையும் அறிந்திருக்கின்றார் பிரம்மா பாபா. அவருக்கு
சயின்ஸ் தெரியுமா என்று சில பேர் கேக்குறாங்க. சிவபாபாவுக்கு சயின்ஸ் தெரியுமா? சயின்ஸ்னால என்ன இப்ப செய்ய போறேன்? என்னை அழைப்பதே வந்து தூய்மை ஆக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. இப்போ இங்க வந்தா உங்களுக்கு சயின்ஸ் தெரியுமான்னு? எதுக்கு இந்த கேள்வி? சயின்டிஸ்டுக்கே ஞானத்தை கொடுத்தது சிவபாபா தான். புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி யாரு? சிவபாபா. இந்த மாதிரி கடவுளை சரியா புரிஞ்சுக்காதவங்க தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த சயின்ஸ் வந்து பாபாவே கத்து தருவாரு. அவருக்கு தெரியாத சயின்ஸ் என்ன இருக்கு? சில பேர் சிவபாபா என்ன சாஸ்திரம் படிச்சிருக்காரு அப்படின்னு கேக்குறீங்க. சிவபாபாக்கு என்ன சாஸ்திரம் தெரியாதுன்னு சொல்லுங்க. எந்த லாங்குவேஜ் சிவபாபாக்கு தெரியாது, எந்த சாஸ்திரம் தெரியாது, இல்ல எந்த சயின்ஸ் வந்து தெரியாது. அவருக்கு தெரியாததுன்னு உலகத்துல ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஞான கடல்லாம் அர்த்தம், எல்லாம் தெரியும்னு அர்த்தம். இந்த பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களுக்கு விஷ்ணுவோட கையில சங்கு சக்கரம்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியுமா முதல்ல அப்படின்னு கேக்குறாரு. உண்மையிலே இந்த அலங்காரம் வந்து பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் விஷ்ணு ஆயிட்டா முதல்ல ஞானத்தை மறக்கணும், விதி அது. இது கூட அவங்களுக்கு தெரியாத, ஆனா எழுதி வச்சிருக்காங்க. சூக்ஷ்ம உலகத்துல இந்த சரீரமே கிடையாது. பிரம்மாவுடைய காட்சி கூட வீட்டுல அமர்ந்தபடியே அந்த காலத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1936ல நிறைய பேர் பார்த்திருக்காங்க. வீட்டுல பிரம்மாவை பார்த்திருக்காங்க பூஜை ரூம்ல. இது எப்படி சாத்தியம்னா சிவபாபாவுக்கு எல்லாமே சாத்தியம். அவர் என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? சிவபாபா சாதாரண ஆளா? அவர் நினைச்சா என்ன வேணா செய்வாரு. செய்ய போறாரு பாருங்க. ருத்ர தாண்டவத்துல தெரிய போகுது லாஸ்ட் சீன்ல. கிருஷ்ணரோட சாட்சா்காரம் கூட சிவபாபா தான் பண்ணாரு. பிரம்மாவை பார்த்தானே கிருஷ்ணரா, யசோதா அம்மாவுக்கு எப்ப பிரம்மாவை பார்த்தாலும் கிருஷ்ணரா தான் தெரியவாராம் ஸ்டார்டிங்ல. அதனால கிட்ட போறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. அப்புறமே தெரியாம டிஃபன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போத்துல இருந்து அவங்களுக்கு கண்ணுல கிருஷ்ணர் தான் தெரிகிறாரு, பிரம்மாவே தெரியல. அப்படிலாம் நடந்தது. காட்சி கொடுத்தது ஆக்சுவலா பிரம்மா கிடையாது, சிவபாபா தான் கொடுத்தாரு. இது வந்து பிரம்மாவிடம் செல்வீர்களானால் கிருஷ்ணரை போல ஆகி விடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரோட மடியில் வந்து விடுவீர்கள். அதாவது இளவரசனுடைய சாட்சா்காரம் மட்டும் கிடைக்கின்றது. நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணரை பார்க்கலாம், ஆனா இங்க நல்லா படிச்சா கிருஷ்ணராவே ஆகலாம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பக்திக்கும் ஞானத்துக்கும். இந்த நோக்கம், குறிக்கோள், நம்மளோட இது என்ன குறிக்கோள்? மத்திய ஜீபவ விஷ்ணு போல ஆகிறதுதான் குறிக்கோள். எடுத்துக்காட்டாக ஒருத்தரை தான் சொல்ல முடியும் இல்லையா? அவரை மாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்துள்ளார், சத்யநாராயணுடைய கதை சொல்றாரு. இந்த கதை கேட்டா சத்யநாராயணாவே ஆயிடலாம். எக்ஸாம்பிள் ஒரு நாராயணனை கொடுக்கிறாரு. முதல்ல நிச்சயமாக நாராயணன் இளவரசரா இருந்திருப்பாரு. அப்பதான் ஸ்ரீ கிருஷ்ணா. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ நாராயண். சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணர் வெண்ணைய திருடி சாப்பிட்டா மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே உலக ராஜ்யத்தோட வெண்ணெய். உலக ராஜ்யம் கிருஷ்ணர் கையில போயிடும். கடைசியில் அதான் நடக்க போகுது. மற்றபடி வந்து அவரு வந்து வாயை திறக்க சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. அவர் ஏதோ மண்ணு சாப்பிட்டாருன்னு நினைச்சிட்டு வாயில பார்த்தா பூலோகமே தெரியுது, எல்லா உலகம் 3 உலகம் தெரியுது வாயில. அப்படின்னா 3 உலகத்துக்கு எஜமானன் ஆக்கிடுவாரு சிவபாபா. 2 பூனை தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில வந்து குரங்கு வருது, நான் பிரிச்சு கொடுக்குறேன் வெண்ணெயன்னு. இங்க அதிகமா இருக்குன்னு அங்க வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்டுருது, அங்க குறையுது. அப்புறம் இங்க அதிகமா இருக்குன்னு இதே கொஞ்சம் சாப்பிடுது, அங்க அதிகமாகுது. அப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டு கடைசியில இது டோட்டலா எடுத்துரும். இந்த 2 பூனைகள் அடிச்சு பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. கடைசியில 2 பேருக்கும் கிடைக்காது. 2 உலக வல்லரசு சண்டை போட்டாலும் வெண்ணெய் கிருஷ்ணர் தூக்கிடுவாரு. லாஸ்ட்ல நடக்க போகுது. இப்ப வந்து தன்னைத்தானே பாருங்கள். அது போல ஆகி இருக்கிறோமா? இப்ப நாம அந்த வெண்ணெய் அளவுக்கு நம்ம போக வேணாம். கிருஷ்ணரோட குவாலிட்டிஸ்லாம் எனக்குள்ள வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த படிப்பு மூலமா தான் ராஜ்ய பதவி கிடைக்க முடியும். பிரஜைகளோட பாடசாலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நரன்ல இருந்து நாராயண் ஆகுவதற்கான பாடசாலை ஆகும். இறைவனின் பல்கலைக்கழகம், காட்லி யூனிவர்சிட்டி. பகவானே வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்லி இருக்கிறாரு, ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னு எழுதுங்க அப்படின்ட்டு. அதுல
ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்ன்றது அடைப்பு குறிக்குள்ள எழுதுங்க. யுனிவர்சிட்டி இதை வந்து மறந்து விடுகின்றனர். நீங்க எவ்வளவுதான் புஸ்தகம் அதெல்லாம் படிச்சா கூட புரிஞ்சுக்க முடியாது. நேர்ல வந்து இப்போ நம்ம லிட்ரேச்சர்லாம் குடுக்குறோம்ல, அதெல்லாம் பார்த்து ஞானத்த புரிஞ்சுக்க முடியாது. நேர்ல வந்து உட்கார வச்சு புரிய வச்சா தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். எதிரிலேயே அமர வைத்து புரிய வைக்கப்படுகின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. பிறவி பிறவியாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியையே அடைந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் பேட்ஜை வைத்து சேவை செய்ய முடியும். யாராவது ஒரு வேளை பேட்ஜ் காலேஜ் படிக்கிறாங்க, இல்ல ஸ்கூல் படிக்கிறாங்க, அல்லது வேலைக்கு போறாங்க. அந்த இடத்துல எல்லாம் பேட்ஜ் போட்டுன்னு போனா எல்லாம் கிண்டல் பண்றாங்களா, சிரிக்க கூட செய்யலாம். ஆனாலும் நீங்க அவங்களுக்கு கூட நம்ம 2 அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. அது போல அநேகர் தங்களுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றனர். ஒரு இடத்துல சின்ன குழந்தை அது வந்து ஸ்கூல்ல வந்து கேள்வி கேட்குறாங்க. இது வந்து அறிமுகத்தை கொடுத்துட்டு வருது. எனக்கு 2 அப்பா இருக்கிறாருன்னா, அந்த குழந்தை சொன்னோனே அவங்க டீச்சர் ஸ்டன் ஆயிட்டாங்க. ஒரு அப்பா கடை வச்சிருக்கிறாரு, உடம்போட அப்பா, உயிரோட அப்பா சிவ தந்தை மேல இருக்கிறாரு. உடனே அந்த டீச்சர் அன்னைக்கே கோர்ஸ்க்கு வந்துட்டாங்களாம். இப்படிலாம் நடக்குது. குழந்தைங்க கூட சேவை பண்ணும் அப்படின்னு பாபா சொல்றாருல, அதெல்லாம் நடக்குது. குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் புரிய வைக்கின்றனர். மனைவி கணவரை அழைத்து வருகின்றார். சில இடங்கள்ல சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், அனைவரும் ஆத்மாக்கள் தான். குழந்தைகள் கூட யாரு? ஆத்மா தானே. அதுக்கும் ஆஸ்திக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. லௌகீக சம்பந்தத்தில் பெண் குழந்தைய வந்து திருமணம் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொடுத்துட்றாங்க. கன்னிகா தானம் வந்து செய்யறாங்க. இன்னொருத்தர் வீட்டுக்கு அந்த கன்னிகாவை தானமா கொடுத்துட்டு கூடவே கொஞ்சம் பொருளும் வரதட்சணையா வேற கொடுக்குறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அங்க சொர்க்கத்துல கூட கன்யா வேறு வீட்டுக்கு செல்கிறாள் என்ற பொழுதும் அவங்க வந்து சொர்க்கத்துல பவித்திரமா தான் இருப்பாங்க. ஆனா இங்க கன்யா ஒருவேளை பிகேவா இருந்தா, நீங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அந்த தூய்மை இழக்க வேண்டி வருது இல்லையா, அதுக்காக சொல்றாரு. நான் பிகேவா இருக்கிறாங்க, ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யட்டும். மத்தபடி பிகேவா இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் காப்பாத்துங்க. இது பதீதமான உலகம். அந்த உலகம் வந்து சிவாலயம். அங்க மேரேஜ்லாம் நடக்கும். ஆனாலும் அவங்க தூய்மையா இருப்பாங்க. அது பிரச்சனையே இல்ல. இப்ப இந்த தூய்மையினுடைய உதவி கடவுளுக்கு தேவைப்படுது. எல்லாருடைய தூய்மையோட சக்தி சேர்த்துதான் இந்த சொர்க்கத்தை வந்து மண்ணுல கொண்டுட்டு வர போறாரு. அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்க ஒருவேளை பிகேவா இருக்கிறேன் அப்படின்னு விரும்புறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னா விட்டுருங்க. அந்த சத்தியுகம் வந்து சிவாலயமாகும். அது பாவனமான உலகம். குழந்தைகளாகிய உங்கள் மீது இப்பொழுது பிரகஸ்பதியோட தசா, குரு தசா இருக்கு. நீங்கள் சொர்க்கத்திற்கு அவசியம் செல்வீர்கள். இதுவோ உறுதியிலும் உறுதியானது. மற்றபடி புருஷார்த்தத்தின் மூலமாக உயர்ந்த பதவியை பெற முடியும். மனதை கேட்க வேண்டும். நாம் இன்னார் போல சேவை பண்றோமா? சில இடத்துல வந்து எங்களுக்கு டீச்சர் வேணும், கீதா பாடசாலைக்கு டீச்சர் வேணும்னு கேக்குறாங்க. சென்டருக்கே டீச்சர் இல்ல, சில இடத்துல கீதா பாடசாலைக்கு வேணும்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாபா கேக்குறாரு. நீங்க டீச்சர் ஆயிட்டு கிளாஸ் எடுங்க, நீங்களே டீச்சர் ஆகுங்கள். நல்லது. குழந்தைகள் வந்து நல்லா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா யூஸ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. மற்றபடி யாரிடமும் பணத்தை வாங்கி பாபா என்ன செய்ய போறாரு? பாபாக்கு எதுக்காக? உங்களுக்கு செய்ய மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அதுதான் கடவுள் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து மியூசியம் திறந்தீங்கன்னா 4 பேர் வந்து பலன் அடைஞ்சா அந்த 4 பேரோட ஆத்மாட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்ல, அதனுடைய ஒரு ஷேர் உங்களுக்கு கண்டிப்பா வரும். சரிங்களா? மற்றபடி சிவன் வாங்கி வச்சு என்ன பண்ண போறாரு? வீடா கட்டிட்டு போறாரு. அவருக்கு பரந்தாம ஒரு வீடு போதுங்க. உடம்பே இல்லை, வீடை வச்சு என்ன பண்ண போறாரு? உடம்பு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு எல்லாம் தேவைப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடெல்லாம் கூட எங்கேயோ விட்டுட்டு தான் போறீங்க. போகும்போது எதுவும் கூட எடுத்துன்னு போக முடியாது. பாபா வந்து ஒரு சரியான பிசினஸ் மேன் சொல்லலாம், பொற்கொள்ளன்னு சொல்லலாம். துன்பம் அப்படிங்கிற சங்கிலியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம்.
பாபாக்கு நிறைய டைட்டில் இருக்கு. பாபா சொல்றாரு, நீங்க எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீண்ட காலம் ஆயிடுச்சு. திரும்பவும் குறுகிய காலம்தான் இருக்கு. சீக்கிரம் புருஷார்த்தம் பண்ணி என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. நிறைய குழப்பம் ஏற்பட போகுது இனிமேதான். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ட்ரஸ்டி மற்றும் பற்றற்றவராக ஆகி இருங்கள். எந்த ஒரு வீணான செலவும் செய்யாதீர்கள். தன்னை தேவதைகளைப் போல பவித்திரமாக ஆக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இரண்டாவது பாயிண்ட், ஒரே ஒரு மிக மிக அன்பான பொருளை, பாபாவை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ கலியுக பந்தனங்களை லேசாக ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். அதிகப்படுத்தாதீர்கள். சத்தியுக தெய்வீக சம்பந்தத்தில் சென்று கொண்டு இருக்கின்றோம். இந்த குஷியிலேயே இருங்கள். வரதானம். பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் சுமையை முடிவடைய செய்து டபுள் லைட்டாக ஆகக்கூடிய ஃபரிஷ்தா ஆகுக. தந்தையுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் முழு சுமையையும் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் சுமை கொஞ்சம் மீதம் இருந்தாலும் கூட மேலே கீழே ஆகிவிடும். பறக்கும் கலையை அனுபவம் செய்யவே விடாது. ஆகையினால அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று பாப் தாதா சொல்கின்றார். இந்த ராவனுடைய சொத்தை தன்னிடம் வைத்து கொண்டீர்கள் என்றால் துக்கத்தை தான் அடைவீர்கள். பரிஷ்தா என்றால் கொஞ்சம் கூட ராவனுடைய சொத்து இருக்கவே கூடாது. அனைத்து பழைய கணக்கையும் எரித்து சாம்பலாக ஆக்கிவிடுங்கள். அப்பொழுதே டபுள் லைட் ஃபரிஷ்தா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, பயமற்றவராக ஆகி மற்றும் மகிழ்ச்சியான முகம் உடையவர் ஆகி எல்லையற்ற விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் குழப்பம் அடைய மாட்டீர்கள். பயமா இருக்கக்கூடாது, அதே சமயம் மகிழ்ச்சி அதிகமா இருக்கணும். அப்படி இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த விளையாட்டை பாருங்க, குழப்பமே வராது. அந்த லாஸ்ட் சீன் பயப்படுற மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க பயப்படக்கூடாது. முகத்துல குஷி தெரியணும். அப்படி இருந்து இந்த விளையாட்டை பாருங்க. இப்ப கிளைமேக்ஸ் பார்க்கும்போது குழப்பம் வராது. நல்லது. அவ்வியக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எவ்வாறு பிரம்மா பாபாவை நடமாடும் ஃபரிஷ்தாவாக தேக உணர்வு அற்றவராக அனுபவம் செய்தீர்கள். கர்மம் செய்த பொழுதும், உரையாடும் பொழுதும், டைரக்ஷன் கொடுக்கும் பொழுதும், வழி காட்டும் பொழுதும், ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும் பொழுதும் கூட தேகத்திலிருந்து விடுபட்டவராக சூக்ஷ்ம பிரகாஷ சொரூபத்தின் அனுபவம் செய்வித்தாரோ அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். சதா தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருங்கள். ஒவ்வொருவரும் விடுபட்டு இருக்கும் ரூபம் தெரிய வேண்டும். இதையே தேகத்தில் இருக்கும் பொழுதே ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருப்பது என்று கூறப்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.